சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் பதிவுத்துறை சார்பில் ஆவணப்பதிவு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகையில்லா பத்திரப்பதிவு உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், வருகையில்லா பத்திரப்பதிவு ஆன்லைன் மூலம் கொண்டுவரப்படுவதாகவும், வரும் 17ஆம் தேதி முதல் ஃபர்ஸ்ட் பிளாட் ஃபர்ஸ்ட் பிளாட் ஆன்லைன் பதிவு கட்டாயமாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை முதலமைச்சர் 17ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாகவும், ஆன்லைன் முறையால் பொதுமக்களுக்கு பத்திரப்பதிவு மேலும் எளிமையாகும் என்றும் கூறினார். கோவையில் இன்னைக்கு பத்திரப்பதிவில் வருகையில்லா ஆவணப்பதிவு அதை பற்றி சந்தேகங்களை தீர்க்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் இங்கு நடைபெற்றுள்ளது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வரும் 17ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் ஃபர்ஸ்ட் ஃபிளாட் இந்த பத்திரப்பதிவு மட்டும் ஆன்லைன்ல கட்டாயமாக்கப்படுது. அதுக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வரவே தேவையில்லை. 17ஆம் தேதி முதல் இது கட்டாயமாக்கப்படுது. அதற்கு பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சந்தேகங்களை தீர்க்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் கோவையில் நடைபெற்றுள்ளது. சென்னையில் ஏற்கனவே ஒரு தடவை என்னோட தலைமையில் நடந்தது. அதுக்கப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அனைத்து இடங்களிலும் நடந்தது. இன்னைக்கு 17ஆம் தேதி முன்னாடி ஒன்று நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி கோவையை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இங்கே அதிகமான பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால இங்கே மீண்டும் ஒரு முறை ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நடத்தியிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குறிஞ்சேரியில் உள்ள புகழ்பெற்ற பூமி லட்சுமி ஆண்டாள் நாச்சியார் கோவிலில் ஆடிப்பூர விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி பூஜை, சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மகாலட்சுமி மற்றும் குபேர ஹோமங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மேலும் ஆண்டாள் நாச்சியாருக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட வளையல்கள் அணிவித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு, வளையல்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சோளிங்கர் அடுத்த ராமபுரத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவர் நில தகராறு மற்றும் தாக்குதல் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் திடீரென்று தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ குளிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதைக் கண்ட பாதுகாப்பு போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவரை மீட்டு வாலஜா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சொத்து தகராறு தொடர்பாக தங்கள் குடும்பத்தினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், புகார் அளித்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சாந்தியின் மகன் தெரிவித்தார். தனது தந்தை தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். திண்டுக்கல்லில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகங்கள் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி. சீனிவாசன் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம் ஆகியோர் தலைமை வகித்தனர். விவசாயிகளின் வங்கி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் அரசு வஞ்சிப்பதாக கூறி அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் உரிமைகளுக்காக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஏற்கனவே திமுக அரசு அப்படித்தான். ஆனால்
இன்றைக்கு தற்குறித்தனமான ஒரு ஆட்சியை கடந்த 3 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிற தாவேக அரசு முழுமையாக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து காவிரி உரிமை, மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற நிலைப்பாடு, இது போன்ற உரிமைகளை விட்டுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வாக்கு சேகரிக்கும் போது வக்கணையாக விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் அவர்கள் வாங்கிய தொகையில 50% தள்ளுபடி செய்கிறேன் என்று மலிவான வாக்கு அரசியலை வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு இன்றைக்கு ரீல்ஸ் மூலமாக, கவர்ச்சி மூலமாக, குறுக்கு வழியாக, ரூட் மாஃபியா மூலமாக தேர்தல் வாக்குரிமை அல்லாத 18 வயதுக்கு கீழ் இருக்கிற சிறுவர்களை வைத்து ஆட்சியில் பிடித்திருக்கிற திரு விஜய் தலைமையிலான இந்த தாவேக அரசு தன்னுடைய முதல் திட்டம், முதல் சலுகை தமிழ்நாட்டு விவசாயிக்கு தந்த அந்த விவசாய கடன் தள்ளுபடியிலே ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது. மதுராந்தகத்தில் ஆடிப்பூர விழாவையொட்டி புவனேஸ்வரி அம்மனுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு, குடும்ப நலம் வேண்டியும் சிறப்பு ராசி நட்சத்திர பூஜைகள் நடைபெற்றன. 5 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை அம்பாலாக பாவித்து சுமங்கலி பெண்கள் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். பெண்களுக்கு வளையல், குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்களும், சிறுவர் சிறுமிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி பொருட்களும் வழங்கப்பட்டன. விழா நிறைவில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சிபிஐ இயக்குநர் TR கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மனிதனின் மனநிலை அமைதியாக இருந்தால்தான் குடும்பமும் உலகமும் அமைதியாக இருக்கும் என்றும், உலக அமைதிக்கு தியான பயிற்சி மேற்கொள்வதே முக்கிய தீர்வு என்றும் தெரிவித்தார். மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் போர்களால் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். 1958ஆம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷியால் உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கப்பட்டு தனி மனித அமைதி, குடும்ப அமைதி மற்றும் உலக அமைதியை வலியுறுத்தி செயல்பட்டு வருவதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. மதுரை சென்னை இடையே வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் தனது முதல் சேவையை கடந்த 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கியது. அன்று முதல் தென் மாவட்ட மக்களின் முக்கியமான பகல் நேர ரயிலாக தொடர்ந்து சேவையாற்றி வருகிறது. 49வது பிறந்த நாளையொட்டி மதுரை ரயில் நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்து தேங்காய் உடைத்து தீபம் காட்டி ரயில் ஆர்வலர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கேக் வெட்டி பயணிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். 1977ஆம் ஆண்டு மீட்டர் கேஜ் பாதையில் அறிமுகமான போது மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் அன்றைய காலகட்டத்தில் வேகத்திற்கு பெயர் பெற்ற ரயிலாக விளங்கியது. தற்போது அகலப்பாதையில் நவீன LHP பெட்டிகளுடன் மின்சார ரயிலாக இயக்கப்பட்டு வரும் வைகை எக்ஸ்பிரஸ் தென் மாவட்ட மக்களின் நீண்டகால பயண தோழனாக தொடர்ந்து சேவையாற்றி வருகிறது. ரயில் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்று ஆர்வலர்கள் மற்றும் பயணிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை ஈஷா யோகா மையத்தில் அமைந்துள்ள ஆதியோகி சிலை மீது சிறப்பு மூவர்ண ஒளிக்கற்றைகள் பாய்ச்சப்பட்டன. பச்சை, வெள்ளை மற்றும் காவி நிறங்களில் கம்பீரமாக ஒளிர்ந்த ஆதியோகியின் தோற்றம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனை காணவும் சுதந்திர தினத்தை கொண்டாடவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈஷா யோகா மையத்தில் திரண்டனர். மூவர்ண ஒளியில் ஜொலித்த ஆதியோகி சிலையின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. கோவையில் 80வது சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடினர். கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் விழிப்புணர்வு மற்றும் செய்முறை விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெண்களின் பாதுகாப்பு, தற்காப்பு முறைகள் மற்றும் நவீன பாதுகாப்பு வசதிகள் குறித்து அவர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார்.
பொள்ளாச்சி சாந்தி பள்ளியில் நடைபெற்ற இன்ட்ரா கிளப் தொடக்க விழாவில் மாணவர்களின் சமூக பொறுப்பு மற்றும் மனிதநேயத்தை வளர்க்கும் நோக்கில் புதிய கிளப் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் கலந்து கொண்டு கிளப்பை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் சமூக சேவைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக வேண்டும் என்று விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அறிவுறுத்தினர். முக்கியமான தேவையாக பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அடுத்ததாக நம்முடைய பகுதி விவசாய பகுதி, விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்பது தண்ணீரை மையமாக கொண்டிருக்கின்றது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த திட்டம் என்ன என்பதையும் விளக்கி கூறியிருந்தேன். அதையும் துறை அமைச்சர்களும் முதல்வரும் கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி பொள்ளாச்சியை ஒரு சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். அதற்காக பொள்ளாச்சியிலிருந்து சாலியாரிலிருந்து வால்பாறை வரை ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்துவதற்குண்டான அந்த திட்டத்தையும் அந்த திட்டத்தின் டிபிஆர் ப்ராஜெக்ட் ஒன்றை போட்டு அதையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதலமைச்சரிடமும் சுற்றுலாத்துறை அமைச்சரிடமும் கொடுக்க இருக்கின்றோம். அப்படி இந்த 3 விஷயங்கள், பொள்ளாச்சி தனி மாவட்டமாக வேண்டும், பொள்ளாச்சி சுற்றுலா மையமாக வேண்டும், பொள்ளாச்சி விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக நிலுவையில் இருக்கக்கூடிய ஆனமலையார் நல்லாறு திட்டம், இதை 3ஐயும் வலியுறுத்தி பேசியதோடு போதைக்கு அடிமையாகக்கூடிய கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, அதையும் வலியுறுத்தி பேசினேன். மதுரையில் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் தேசிய கொடியேற்றி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வெண்புறாக்களையும் தேசிய கொடியின் மூவண்ணத்தில் அமைந்த பலூன்களையும் பறக்கவிட்டார். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமூக நீதி, மாற்றுத்திறனாளிகள் நலன், தோட்டக்கலை, சமூக நலம், முன்னாள் படை வீரர்கள் நலம், வேளாண்மை உள்ளிட்ட 12 துறைகளின் சார்பில் 37 பயனாளிகளுக்கு 48,62,914 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரையில் பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக நிர்வாகிகளை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேகா தொடங்கிய போது புதிய தலைமுறை அரசியலை முன்னிறுத்தியதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு உருவானதாகவும், தற்போது அதிமுகவை குறிவைத்து அரசியல் செய்வதே அந்த கட்சியின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், விவசாயிகளின் பயிர்க்கடன் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சி உள்ளிட்ட மக்கள் நல பணிகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிமுகவிலே பிள்ளை பிடிக்கிற வேலையை தொடர்கின்ற நீங்கள், நான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் தான் புரட்சி தலைவி அம்மா, தாவேகா ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என்று அதிமுகவின் அப்பாவி தொண்டர்களை, அதிமுகவினுடைய விசுவாச தொண்டர்களை ஏமாற்றி அதிமுகவை அபகரிக்கவோ அழிக்கவோ நீங்கள் முயற்சி எடுப்பது அதிமுகவின் கடைசி விசுவாச தொண்டன் ஒருவன் இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது. அப்படியே தாங்கள் மோசடி செய்து இந்த சமூக வலைதளம், சோசியல் மீடியாவின் மூலமாக ஒரு அபாயகரமான மோசடி கட்டமைப்பை உருவாக்கி அதிமுகவை அழிக்கும் நிலை ஏற்பட்டால், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, ஒன்று விசுவாச தொண்டர்களான நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், இல்லை என்றால் 80வது சுதந்திர தினத்திலே சென் சார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடியேற்ற நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்று எங்களுக்கு தெரியாது. பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். விழாவில் வட்டாட்சியர் மங்கள பாண்டியன், ஊராட்சி ஒன்றிய ஆணையர் குப்புசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபு பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு துறை அலுவலர்களும் பங்கேற்றனர். மேலும் நம்பிக்கை சிறைகள் அறக்கட்டளை சார்பிலும் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். திருச்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் அவற்றிற்கு மரியாதை செலுத்தி பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவை ஒட்டி திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரத்திக் தயாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தோட்டக்கலை, வேளாண்மை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மதுரை ரயில்வே காலனி செம்மந்திடலில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர், சாரணர், சாரணியர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் மதுரை கோட்ட ரயில்வேயின் ஒட்டுமொத்த வருமானம் 490 கோடியே 16 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பயணச்சீட்டு வருமானம் 328 கோடியே 57 லட்சம் ரூபாயாகவும், சரக்கு போக்குவரத்து மூலம் 125 கோடியே 44 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் அவற்றிற்கு மரியாதை செலுத்தி பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருச்சி கல்லுக்குழி ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக்ராம் நோகி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ரயில்வே காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து ரயில்வே காவல்துறையினரின் இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் மோப்ப நாய்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர்ந்து பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆற்காடு நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட உரிமையியல் நீதித்துறை நடுவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் அரசு வழக்கறிஞர் மணிகண்டன், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் நந்தகுமார், செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வழக்கறிஞர்கள் சரவணன், சத்தியமூர்த்தி, பார்த்தீபன் உள்ளிட்டோர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். ஆற்காடு வட்டார கல்வி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வட்டார கல்வி அலுவலர் ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த வீரர்களின் பங்களிப்பு மற்றும் சுதந்திர தினத்தின் சிறப்பு குறித்து நினைவு கூறப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வட்டார கல்வி அலுவலர் ராஜா இனிப்புகளை வழங்கினார். வட்டார கல்வி அலுவலர் உமா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஹஜ்ரத் மௌலானா அகமதுல்லா நிஷார் சாஹிப் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மௌலானா கரீம் சாஹிப், மேல் விஷாரம் ஜமாத் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அரக்கோணம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது தேசிய கொடியின் ஆரஞ்சு நிற பகுதியில் ஒரு பகுதி சேதமடைந்த நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. சேதமடைந்த நிலையிலேயே தேசிய கொடியை ஏற்றப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தேசிய கொடியை கையாளுதல் மற்றும் அதன் கண்ணியத்தை பாதுகாப்பது தொடர்பாக விதிமுறைகள் உள்ள நிலையில் சேதமடைந்த தேசிய கொடியை பயன்படுத்தி இருப்பது விதிமுறைகளுக்கு முரணானது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாராபுரம் பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் தாராபுரத்தைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் 1 கிலோ ரவை பாக்கெட்டை வாங்கியுள்ளார். வீட்டிற்கு கொண்டு சென்று பாக்கெட்டை திறந்து பார்த்தபோது அதற்குள் வண்டுகள் உயிருடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதுடன் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் காலாவதி தேதி முறையாக பரிசோதிக்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. தாராபுரம் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கி வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரத்தினகிரி அருகே அகில இந்திய தலைமை சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. மேலும் குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் அவர்களிடம் நலன் குறித்து கேட்டறிந்தனர். அண்ணன் வீரத்தமிழன் சந்தானம் தலைமையிலும் அகில இந்திய தலைவர் டாக்டர் குமரவேல் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் AVR ராஜேந்திரன், மாநில தலைவர் மற்றும் நேரடி உதவியாளர் V சந்தான பிரபா, DDM ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பழனி அருகே தாளையூத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் ஆய்வு நடத்தி கோப்புகளை பார்த்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தற்போது கிராம நிர்வாக அலுவலர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் மணிகண்டன் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக பொதுமக்களின் கோரிக்கைகளை அளிப்பதற்காகவே ஊராட்சி அலுவலகத்திற்கு வந்ததாகவும் அரசு கோப்புகளை அவர் ஆய்வு செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகி கோப்புகளை ஆய்வு செய்ததாக எழுந்த புகாருக்கு பொதுமக்களும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இல்ல மிரட்டினதெல்லாம் சொல்றாங்க, எந்திரிச்சு உங்களை பதில் சொல்ல சொல்றாங்க. அதனாலதான் இப்ப கேக்குறேன். அப்படியெல்லாம் ஒருத்தர் மிரட்டலைங்க. அவர் வந்தாரு, ஒரு ஒன்றியா எந்திரிச்சு கிளம்புறேன்னு சொன்னாரு. அப்புறம் நானும் எந்திரிச்சு நின்னேன். அப்புறம் உட்காந்து வாக்கில் ஒரு 2 3 கேள்வி கேட்டாரு, குறைகள் தீர்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாரு. உங்க ஃபைல் ஏதாச்சும் எடுத்து பாத்தாருங்களா? எங்க ஃபைல் எடுத்து பாக்குறீங்க? நான் நோட்டு வேற நோட்டு எழுதுறதுக்கு வச்சிருந்தேன். என் ஃபைல் அவர் பாக்கணும். அவர் ஏற்கனவே பேப்பர் போட்டு வந்துட்டாரு. அவர் இந்த வேலைக்கெல்லாம் கொடுத்தது நீங்க கலெக்டர் வீடியோ கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. நான் வீடியோ கொடுத்துட்டோங்க. அவர் வந்து கலெக்டருக்கு அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டாருங்க. அது வந்து ஏஎஸ்க்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அனுமதி விட்டு வந்த வரைக்கும் நம்ம நீங்க கொடுத்த வேலையில செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. பஞ்சாயத்துல பேசுறவங்க நாங்க மணி தம்பி மேல புகார் தப்பான கொடுத்துருக்குறாங்க. அது நல்ல இல்லைங்க, மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. தப்பான புகாரும் நீங்க வேண்டாங்க, நல்ல செஞ்சுவாங்க அவங்க நல்ல மக்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 80வது சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாநகராட்சி மேயர் மேரி பிரின்சிலதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டார். தொடர்ந்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ஐஸ்வர்யா, அரசு அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். கோவை அரசூரில் உள்ள KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 80வது சுதந்திர தின விழா வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டது. KPR குழும தலைவர் டாக்டர் KP ராமசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் அகிலா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர் டாக்டர் K குழந்தைவேல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாட்டை குறை கூறுவதை விட நாட்டை நேசிக்கும் மனப்பான்மையை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். திருச்சி மிளகுபாறையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் அமர்ஜித் கவுர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமர்ஜித் கவுர், இந்திய சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளும் முக்கிய பங்காற்றியதாகவும் இந்திய அரசியலமைப்பு சமத்துவம், மதசார்பின்மை மற்றும் ஜனநாயக விழுமியங்களை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார்.
தற்போது நாட்டின் இறையாண்மை, மதசார்பின்மை மற்றும் கூட்டாட்சி தத்துவம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். போராட்டம் நடத்துவதற்கும் தங்களது குரலை எழுப்புவதற்குமான அடிப்படை உரிமைகள் நெருக்கடியில் உள்ளதாகவும் கூறினார். An independent republic, a republic with justice and equality in political life, in economic life, in social life. So this is the day to remember that we got independence and that we have a very great constitution amongst all the constitutions in the world. But unfortunately, the freedom of our country is threatened today. Our sovereignty is threatened today. Our secular values are threatened today. The basic rights of protest and raising voice is also under stress. India being such a great, big country, in a way a continent sort of a thing. So India's unity itself is in danger. Federal structure in our Indian constitution, which ensures our unity and integrity, that is also put under stress. So what was in the speech of Narendra Modi today? Nothing. Just only praising himself on false pretext. I have done this, I have done that, I have built bridges, I have all only some so-called report card. That report card is also flawed. கோவை மதுக்கரை குவாரி ஆபீஸ் பேருந்து நிறுத்தம் அருகே நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்றும் உண்மை வெற்றி, உணவை வீணாக்காதீர் அமைப்பின் நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் எம். ஜான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்கால தலைமுறையினரை போதை பழக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது நம் அனைவரின் கனவும் கடமையும் என்றும் உறுதிமொழி ஏற்றனர். அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்று நமது குழந்தைகள் அனைவரும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களே இன்னைக்கு நடக்கிற போதை பழக்கத்துடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நாங்களும் போதைக்கு எதிராக நிற்கிறோம் என்று வந்திருக்காங்க. இனி நம்ம பெற்றோர்கள் அனைவரும் நம்ம குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லித்தரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண கழிவறையில் உள்ள ஆசிட்டு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதே போன்று தான் போதைப்பொருள் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். அதனால் தயவுசெய்து எல்லா பெற்றோர்களும் வாங்க. அதே போல் குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். போதையில்லா தமிழ்நாடை உருவாக்க அதிக இடங்களில் நிகழ்ச்சிகள் நடக்குது. ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஆனால் அதே தருணத்தில் பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் இருக்கிறவங்களும் அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இங்கே இருந்தால் எப்படி மாறும் இந்த சமுதாயம்? அதனால் நம்ம குழந்தைங்க தான் நம்மளுடைய எதிர்காலம். நம்ம குழந்தைகளை கொண்டு இந்த தமிழகத்தில் போதை இல்லாத மாநாடாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அதை மட்டும் இல்லாமல் தயவு செய்து போதை பழக்கத்தை வச்சுக்கிட்டு போதை விழிப்புணர்வு முகாம் தயவு செய்து நடத்தாதீங்க. மதுராந்தகம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நகர்மன்ற தலைவர் மலர்விழி குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் நகராட்சி ஆணையர் சுகேந்திரன், துணை நகர்மன்ற தலைவர் சிவலிங்கம், பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய வார்டு குழு அலுவலகங்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பொள்ளாச்சி சாலையில் உள்ள லெப்டினன்ட் சுபாஷ் ரேணுகா சுபாஷ் அறக்கட்டளை வளாகத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. சுபேதார் நடராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுபேதர் மேஜர் மணிகண்டன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் ராமலிங்கம் நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவ வீரர்கள் ஆற்றிய சேவைகள் மற்றும் தியாகங்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். 80வது சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிய இந்த வளாகத்திலிருந்து உரையாற்றுகிறேன். என்னுடைய பெயர் ராமலிங்கம் டி. இளைஞர்களுக்காக நான் கோர விரும்புவது, நாட்டுப்பற்றுடன் நாட்டிற்காக நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல கல்வியையும் நல்ல திறமையான வாழ்க்கையை அமைப்பதற்காக என்னென்ன தேவையோ
அத்தனையும் இங்கே எங்களுடைய அறக்கட்டளையிலிருந்து கிடைக்கிறது. இந்த அறக்கட்டளையை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற முடியுமோ அவ்வளவு முன்னேற முடியும். மிக இலவசமாக எல்லா பயிற்சிகளும் இங்கு கிடைக்கிறது. இந்த பயிற்சியை எல்லோரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடுமலையில் உள்ள இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் எம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆ நடராசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகர சேகரத்திற்குட்பட்ட இமானுவேல் ஆலயத்தில் 35வது ஆண்டு மங்கள படைப்பு விழா மற்றும் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. விழாவையொட்டி ஆலய வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு ஆலய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், விசுவாசிகள் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் அருட்திரு எஸ். ஜெயபால் சிறப்புரையாற்றினார். இறை நம்பிக்கை, ஒற்றுமை, சமூக சேவை மற்றும் நாட்டுப்பற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மேலும் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலனுக்காக சிறப்பு ஜெபங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான விசுவாசிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி நகரில் மத்திய பாதுகாப்புத் துறையின் கீழ் செயல்படும் சைனிக் பள்ளியில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் ராகுல் கே. தியக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமர் சக்ரா போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தி நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நீண்ட காலமாக பள்ளியில் பணியாற்றி வரும் கைவினை பயிற்றுனர் தங்கசாமி, LDC சரவணன் மற்றும் பொது பணியாளர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களிடம் பேசிய முதல்வர், சுதந்திரம் என்பது உரிமை மட்டுமல்ல, பொறுப்பும் என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவில் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஒன்றிய பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் துணை ஒன்றிய பெருந்தலைவர் அப்பாதுரை, குமரவேல், ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன், ஊராட்சி அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி பாஜக சார்பில் சுதந்திர தின விழா மற்றும் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தங்கவேல் தேசிய கொடியை அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். சுமார் 80 அடி நீளமுள்ள தேசிய கொடியை கைகளில் ஏந்தியபடி அண்ணா சிலை, சற்று சாலை, வட்டாட்சியர் அலுவலக சாலை, புதிய காவல் நிலையம் மற்றும் துர்க்கையம்மன் கோவில் வீதி வழியாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பேரணியாக சென்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு கழியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.